அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ஆற்றங்கரை இருக்கு. அங்க ரெண்டு பெரிய மரம் இருக்கு. அந்த வழியா ஒரு சிட்டுக்குருவி வருது. அது ஃபர்ஸ்ட் மரத்துக்கிட்ட கேக்குது, மழை காலம் வரப்போகுது, அதனால நான் மரத்துல கூடு கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த மரம் இல்ல இல்ல, என் மரத்துல நீ கூடு கட்ட வேண்டாம், நான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுது. அந்த ரெண்டாவது ஒரு மரம் இருந்தது இல்லைங்களா, அங்க சிட்டுக்குருவி கேக்குது அதுகிட்ட. அது சரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிருச்சு. சிட்டுக்குருவியும் கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. மழை காலம் வந்துருச்சு. ஒரு நாள் மிகப்பெரிய பலத்த இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று வேற. அப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மரம் கூடு கட்டுறதுக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொன்ன மரம் அந்த காத்துல அடிச்சு கீழே விழுந்துருச்சு. தண்ணியில அப்படியே இழுத்துட்டு போகுது தண்ணி அந்த மரத்தை. அப்ப இந்த சிட்டுக்குருவி இந்த ரெண்டாவது மரத்துல உட்காந்து பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்குது. எனக்கு கூடு கட்டுறக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னேன் இல்ல, இப்ப பாரு உனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்குது. அப்ப அந்த மரம் சொல்லிச்சான், தண்ணீர்ல இழுத்துட்டு போகுது இல்ல, அந்த மரம் சொல்லிச்சான், எனக்கு தெரியும், எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன்னு தெரியும். ஆனா நீயும் உன் குருவிகளும், குட்டி குருவிகளும், குஞ்சுகளும் நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் என் மரத்துல கூடு கட்ட வேண்டான்னு சொன்னேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லுது. இந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி நிராகரிப்புகள் எல்லாம் வரும் இல்லைங்களா. அதுக்காக அவங்களை நம்ம தவறா நினைச்சுக்கணும்னு இல்லை. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உரிய காரணங்களா கூட இருக்கலாம். சோ எல்லா நிராகரிப்புகளும் நாம் நிகரற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்லைங்களா. ஓகே, நன்றி.